இன்றைக்கி ஸ்டோரி என்ன சொல்ல போகிறோம்னா, ஆட்டுக்குட்டியின் பாச போராட்டம். ஒரு ஆட்டுக்குட்டி எந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறது நேற்று நான் ரியலாக கண்கூட பார்த்தேன். நான் எப்படின்னா, பஸ்ஸில் ஸ்டாப் ஏறி வரேன். நான் ஒரு ஸ்டாப்பில் நிற்கிது. எப்படின்னா, ஒரு ஆள் ஏறுறாங்க. எப்படின்னா, அதோட ஆட்டுக்குட்டி, அவங்களோட ஆட்டுக்குட்டி எங்கேயும் போகிற அப்படின்னு அவரோட ஆட்டுக்குட்டி அவரோட அவங்க பஸ்ஸில் ஏறினோடனே பஸ்ஸு கிளம்பிடுச்சு. பஸ்ஸு கிளம்பி நம்மளா என்ன செய்வோம், பார்த்துட்டு சரி போகட்டுன்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் அது ஒரு முயற்சி ஒன்றுச்சு. என்னடா பஸ்ஸில் ஏறி போயிட்டான்னு சொல்லிட்டு பஸ்ஸை பின்தொடர்ந்து அந்த ஆட்டுக்குட்டி ஓடி வருது. நான் அப்படி பார்க்குறேன், பின்னாடி கிளாஸ்லேருந்து பார்க்குறேன். நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பஸ்ஸை நோக்கி அங்கேருந்து பின்னாடி பஸ்ஸை நோக்கி ஒடியாருது. அப்போ எந்த அளவுக்கு அது பாசமாக இருக்கு பாருங்களேன். அந்த அளவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அவ்வளோ பாசம் இருக்கும்போது மனுஷனுக்கு நம்ம எவ்வளோ பாசம் இருக்கிறோம், அது மனுஷனுக்கு தெரியவே மாட்டேங்குதுங்க. ஏன்னா மனுஷனை விட தாண்டி அந்த அளவுக்கு அது பாசம், அன்பு எல்லாமே வச்சுருக்கு. அதில் உள்ள 5 ஜீவன்களை எதுவாக இருந்தாலும் உண்மையில் அதில் பாராட்டலாம், பாராட்டக்கூடிய விஷயம். பஸ்ஸை பின்னாடி நோக்கி அதுவாக ஓடி வருது. நான் பின்னாடி கிளாஸ்லேருந்து பஸ்லேருந்து பார்க்குறேன், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கத்திக்கிட்டு ஓடி வருது. என்ன ஒரு லைஃப் பாருங்களேன்.